Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்போ நீதிபதி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை மாற்ற மாட்டோம். ஜாமீன் கொடுத்தது தான். பட் அதில் ஜாமீன் கொடுக்கும்போது அவங்க சொன்ன முதல் காரணம் ஜூன் 2023 அவர் உள்ளே இருக்கார், அவர் கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஷியலான ஆள், அவர் வெளியில் விட்டால் சாட்சி கலைக்கப்படும் சொல்லி தான் ரொம்ப நாளாக உள்ளே இருந்தாங்க. இந்த 2000 பேர் உள்ளே சேர்த்ததுனால இந்த ட்ரையல் ஆரம்பிப்பதற்கே எப்போ ஆகும்னு தெரியல. அவர் ஆரம்பித்து இந்த முக்கியமான விட்னஸ் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் வெளியில் விடணும்னு சொன்னால் இப்போதைக்கு விட முடியாது. ஒருத்தரை தண்டிக்கிறாங்க, நீங்கள் ஊழல் பண்ணிட்டீங்கன்னு தண்டிக்கிறார் ஒரு ஜட்ஜு. கோர்ட்டோட பார்வையில் நீ கன்விக்டட், நீ ஒரு கன்விக்ட், நீ உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு தண்டனை நிறுத்தி வச்சுருக்காங்க. உடனே எப்போதான் டைம் கிடைக்குன்னு அடுத்த நாளே நீ தான் திருப்பி மந்திரி அப்படின்னா அந்த மாரல் கன்விக்ஷன் சொல்லுவாங்களே, அது எதுவுமே இல்லையே. இங்கே செந்தில் பாலாஜி இன்னும் எத்தனை நாளைக்கு உள்ள இது வச்சுருக்க போகிறீங்க, மந்திரியாக வச்சுருக்க போகிறீங்கன்னு சொன்னதுக்கு தலைமை நீதிபதி சொன்ன வார்த்தைகள் ரொம்ப கடுமையானவை. என்ன சொன்னார்னா, ஒரு மந்திரி ஜெயிலுள்ள இருந்து என்னத்தை அவர் பெருசாக சைன் பண்ணுவார், சம்பளம் வாங்குறாரு, சம்பளம் எப்படியும் ஒரு 1.5 லட்சம் கிட்ட வாங்குவார்ல, அந்த 1.5 லட்சம் வாங்குறதுக்கு என்ன அவர் செஞ்சாருன்றதை முதல்வர் இதெல்லாம் பார்க்கணும். சென்ட்ரல் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டியில் வர்றதில் 41% நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றோம். அப்போ இந்த 50 அந்த 21 சேர்ந்தா 71% நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் ஜிஎஸ்டியில். இவ்வளோ தான் மொத்த வருவாய் எங்கள் சென்ட்ரலுக்கு. ஆனால் உங்களுக்கு 71% ஜிஎஸ்டியில் வந்துடுது. பெட்ரோல், டாஸ்மாக் எல்லாம் நீங்கள் வச்சுக்கிறீங்க. அது ஏன் மழை பெஞ்ச உடனே வானத்தை பார்க்காம இந்த பக்கம் பார்க்குறீங்க? உடனே மத்திய அரசு பணம் கொடுன்னா மத்திய அரசு எவ்வளோ கொடுக்கும்? மத்திய அரசு எங்கே பணம் இருக்குது? ஒரு பத்திரிகையாளராக சொல்லுங்கள், இங்கே தமிழ்நாட்டில் அவர் வந்ததுக்கப்புறம் இல்லை ஒரு டெப்யூட்டி சிஎம் ஆனதுக்கப்புறம் என்ன மாற்றம் நடந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் சாமானியனாக சொல்கிறேன், அவர் துணை முதல்வராக இருந்ததுக்கும் அமைச்சராக இருந்ததுக்கும் எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தெரியல. சட்டம் ஒழுங்கு அவருக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தது, இவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு சூப்பர் ஆயிடுச்சுன்னா, இவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் கத்தி எடுத்து போய் டாக்டரே குத்துறான், டீச்சரை போய் வெட்டுறான், வக்கீல் நடுரோட்டில் வெட்டுறான். இதெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் டெப்யூட்டி சிஎம் ஆனதுக்கப்புறம் தான். இவர் வந்ததுக்கப்புறம் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தி சொல்லுங்கள். அது இல்லைன்றதுனால தான் எங்கள் தலைவர் அண்ணாமலை சொல்கிறாரு, ஃபெயில்டு ஆக்டர் ஹஸ் பிகம் டெப்யூட்டி சிஎம்னு. அதாவது விஜய் அதிமுக கூட சேர்ந்துட்டாருன்னா யார் சிஎம்ன்றது கேட்டோம். எடப்பாடி கண்டிப்பாக சிஎம் இல்லாமல் டெப்யூட்டி சிஎம் இருக்க மாட்டார். விஜய் டெப்யூட்டி சிஎம் ஆகிறது கட்சி ஆரம்பிக்க மாட்டார். அதை பற்றி பேசவே வேண்டியது, ரெண்டு ஒன்றா சேர முடியாது. இது வரைக்கும் அவர் சொன்ன கொள்கை எல்லாமே திமுக கொள்கை தான். ஸோ திமுகவும் இருக்கட்டும், விஜய் யாரும் பெருசாக எடுத்துக்கலன்னு நினைக்கிறோம் நாங்கள். போராட்டம்லாம் பண்ணி இப்போ மூடிட்டாங்க ஸ்டெர்லைட்டை. இப்போ என்ன ஆகுது, காப்பர் நமக்கு தான் கிடைக்காது. அதுதான் எங்கள் அண்ணாமலை என்ன சொன்னார், தேவையில்லாமல் ஸ்டெர்லைட்டை நீங்கள் டச் பண்ணிங்க, இன்றைக்கி காப்பர் இண்டஸ்ட்ரியில் நம்ம அவ்வளோ பின்தங்கி நிற்கிறோம் அப்படின்னாங்க. நீங்கள் ஒன்று அடுத்த கேள்வி என்ன சொல்லுவீங்க, அப்போ காப்பர் முக்கியமாக உயிர் போயிடலாமான்னு கேட்பாங்க. ஸ்டெர்லைட்னால தூத்துக்குடியில் என்ன பாதிப்பு ஏற்பட்டதுன்னு ஒரு பக்கம் எடுத்துங்க, டாஸ்மாகால இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளோ பாதிப்புன்னு எடுத்துங்க. எது மோசம்? ஹிந்துவை திட்டக்கூடாதுன்னு சொல்கிறோம், சிலுவையை போட்டுக்கிட்டோம், ஐம் சாரி ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தாடிக்காரன் பேத்திருந்தாங்க. முரண்பாடு என்னென்னா, தாடிக்கார பேத்திக்கு கோயிலில் வேலை கிடையாது. அப்போ கோயிலில் நான் உள்ளே வரப்பான்னு என்ன அர்த்தம்? இப்போ தேவையில்லாமல் ஹிந்துஸ் எல்லாம் சண்டை கூப்பிடுறது. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நேற்று ஒரு வழக்கு, அது சம்பந்தமாக நீதிபதிகள் தெரிவித்த கருத்தை பார்த்தோம். இப்போ மீண்டும் டிசம்பர் 12ஆம் தேதிக்கு மேற்கொண்டு விசாரணை நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் நீதிபதிகள் தெரிவித்த கருத்து இது எப்படி போகும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ நீதிபதி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை மாற்ற மாட்டோம், நாங்கள் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தான். பெயில் ஜாமீன் கொடுத்தது தான். பட் என்ன டிஸ்டர்பிங்காக இருக்குதுன்னு சொன்னால், அதில் ஜாமீன் கொடுக்கும்போது அவங்க சொன்ன முதல் காரணம், ரொம்ப நாளாக இருக்கார், ஜூன் 2023 உள்ளே இருக்கார், இது இந்த ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகிறதுக்கு துவங்கிறதுக்கே முகாந்திரம் தெரியல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 2000 பேரை சேர்த்து அத்தனை பேருக்கு சார்ஜ் ஷீட் கொடுத்து அத்தனை பேரையும் கொஸ்டின் பண்ணி அவங்கள சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு லேட் ஆகும். நார்மலாக என்னென்னா, ஒரு சாதாரண ஒரு குற்றமாக இருந்தால் இவர் வெளியில் வந்தால் சாட்சியை கலைப்பார். நான் சொல்கிறது இது இந்த செந்தில் பாலாஜியில் ஒரு நார்மலான ஒரு கொலை கேஸே வச்சுட்டா கூட அவர் வெளியில் வந்தார்னா சாட்சிகளை மிரட்டுவார் அப்படின்வாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு கேஸில் என்ன பண்ணுவாங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாலே, சார் நீங்கள் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களே ஸ்டேட்மெண்ட் எல்லாம், விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க, இனிமேல் அவர் எங்கே போய் அதை இது மாற்ற போகிறாரு, மாற்றினாலும் நீங்கள் போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லிட்டார்ல உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரில்.
சில விஷயங்களில் வந்து வெளியில் வந்தால் அவர் வெளியில் வந்தாலே விட்னஸுக்கு பயம் வரும். ஒரு கொலை பண்ணவர் வெளியே வந்தார், அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், நீ போலீஸில் என்ன வேணால் சொல்லியிருக்கலாம், கோர்ட்டில் வந்து மாற்றி சொல்லு, இல்லைன்னா உங்கள் வீட்டில் யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார்னா அந்த விட்னஸ் என்ன பண்ணுவான்னா போலீஸ்டே சொல்லுவான், சார் என்னை மன்னிச்சிருங்க, உங்கள்கிட்ட சொன்னது வேறு, கோர்ட்டில் என்னால் சொல்ல முடியாது, எனக்கு புள்ள குட்டிலாம் இருக்குது சார்னு அப்படி சொல்கிறது இருக்குது. அப்பேற்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரையலை கமெண்ட்ஸ் பண்ண சொல்லி முக்கியமான ஐ விட்னஸ் இருக்காங்க பாருங்க, பிடபிள்யூ 1, 2, 3, 4 அந்த 4த்தையும் முடிச்சிட்டிங்கன்னா ஜட்ஜி கேட்பார், என்ன சார் 4த்தையும் விட்னஸ் முடிஞ்சிருச்சான்னு. 4 விட்னஸ் முடிஞ்சிச்சு சார், இனிமேல் எல்லாம் அஃபிஷியல் விட்னஸ், டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் போலீஸ் அவங்களாம் யாரும் மிரட்ட முடியாது, இப்போ நான் அவர் வெளில ஜாமீனில் வர்றேன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கேட்டகரி. ஓகே, செந்தில் பாலாஜி அந்த கேட்டகரியில் வர்றாரு. எப்படின்னா அவர் கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஷியலான ஆள், அவர் வெளியில் விட்டால் சாட்சி கலைக்கப்படும் சொல்லி தான் ரொம்ப நாளாக உள்ளே இருந்தாங்க. இந்த 2000 பேர் உள்ளே சேர்த்ததுனால இந்த ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகிறதுக்கே ஆரம்பிப்பதற்கே எப்போ ஆகும்னு தெரியல. அவர் ஆரம்பித்து இந்த முக்கியமான விட்னஸ் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் வெளியில் விடணும்னு சொன்னால் இப்போதைக்கு விட முடியாது. அதுக்காக ஒரு காலவரையற்ற ஒரு மனிதனை வந்து உள்ளே வைக்க முடியாது. ஏன்னா வந்து ரைட் டு லைஃப்ன்றது எல்லாருக்கும் இருக்குது. அதன் மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள் வெளில விடுறோமே தவிர இவர் புனிதமானவர் தப்பே பண்ணலன்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் நாங்கள் எதற்காக பயந்தோமோ அதே போல் வெளியில் வந்த உடனே அவரை பவர்ஃபுல் மினிஸ்டர் ஆக்கிறதுனால எப்படி அந்த விட்னஸ் எல்லாம் வந்து தைரியமாக சொல்லுவாங்க, அந்த சந்தேகம் எனக்கு வருது இப்போது. அது எல்லாமே அவங்க சொன்னது எல்லாமே லீகலாக நிற்காது. லீகலாக தெர் இஸ் நோ பார். ஏன்னா பொன்முடி கேஸ்லேயே பார்த்துருப்பீங்க, கன்விக்ஷனை ஸ்டே பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆளுநர் ரவி டிலே பண்ணார் ஒப்பீனியன் வாங்குறதுக்கு. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் மூவ் பண்ணும்போது அப்போ இருந்த சந்திரசூட் என்ன பண்ணார், தலைமை நீதிபதி, உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது, லீகலாக எந்த பார் இல்லாத போது ஒரு மனிதனை வந்து நீங்கள் எம்எல்ஏவே இருக்க தகுதி உள்ள ஒரு மனிதனை நான் மந்திரி ஆக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு சொன்ன உடனே இங்கே சரி பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் எப்படி சொல்கிறாங்கன்னா அது வேறு. அது வந்து கன்விக்ஷன் ஆகிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாமே ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சேஃபாக கோர்ட்டில் இருக்குது, இனிமேல் எந்த ரெக்கார்டும் மாற்ற முடியாது. அந்த ஜட்ஜி கன்விக்ட் பண்ணிட்டாரு, சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜி கன்விக்டும் பண்ணலாம், அக்யூட்டும் பண்ணலாம், அது வேறு விஷயம். ஆனால் இது அப்படி இல்லை, சாட்சிகள் இனிமேல் தான் சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கவர்மெண்ட் வந்து இப்படி வெளியில் வந்தோடனே காத்திருந்தால் போல் அவருக்கு அதே எலக்ட்ரிசிட்டியை கொடுத்து, அதே இது நம்ம மதுபான கொள்கை அந்த டாஸ்மாக்லாம் கொடுத்து பவர்ஃபுல்லாக வச்சுருக்கீங்களே, இது எந்த மாதிரி நாங்கள் ஏற்றுக்கிறது? இட்ஸ் அ பாசிங் கமெண்ட். இது வந்து நீங்கள் நாளைக்கு ரிசைன் பண்ணலை, இது என்னென்னா அதிருப்தி இல்லை. அதுதான் அந்த இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அதே நீதிபதி தெரிவித்த நீதிபதி அதே சொல்கிறாரு, நாங்கள் இப்போ ஜாமீன் வழங்கணும், ஜாமீன் வழங்க உடனே அவர் வந்து அமைச்சர் ஆகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். ஆனால் ஏற்கனவே ஜாமீன் வழங்க தீர்ப்பையும் நாங்கள் வந்து மாற்றுறதுக்கு இல்லைன்னு சொல்கிறார். அப்போது என்ன நடக்கும் இதில்? அதாவது ஒரு அப்சர்வேஷன் எப்படின்னா, எப்போ நான் தான் சொல்கிறேன், இது நீங்கள் திருப்பி இதே தப்பு பண்ணுறீங்க, பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய வார்னிங். அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு அட்வைஸ், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி லைட் கமெண்ட் வந்தாலே அவங்க ரிசைன் பண்ணுவாங்க, இல்லை சிஎம் அவங்களோட சாக் அவுட் வெளில அனுப்பிச்சிடுவார், இப்படிலாம் நடக்கும் முதல்லலாம். அப்போ அரசியல் ஒரு மாதிரி புனிதமாக தூய்மையாக இருந்தது. இப்போ நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்கிற ஒரு முதல்வர் இதையா எடுத்துக்கு போகிறார் பெருசா? ஏன்னா ஒரு கன்விக்ஷனை ஸ்டே பண்ணுறாங்க, நல்ல ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒருத்தரை தண்டிக்கிறாங்க, நீங்கள் ஊழல் பண்ணிட்டீங்கன்னு தண்டிக்கிறார் ஒரு ஜட்ஜு. அதை வயது காரணமாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, கன்விக்ஷனை ஸ்டே பண்ணுறோம், ஏன்னா உள்ளே போனோம் பாவம், சென்டென்ஸையும் சஸ்பெண்ட் பண்ணுறோம், கன்விக்ஷனை சஸ்பெண்ட் பண்ணுறோம், விட்டுருங்கன்னு சொல்லி ஒரு சொன்னால் அது எந்த ஆங்கிளில் கோர்ட்டு சொல்லுதுன்றதை இவர் பார்க்க வேண்டியதில்லை. கோர்ட்டோட பார்வையில் நீ கன்விக்டட், நீ ஒரு கன்விக்ட், நீ உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு தண்டனை நிறுத்தி வச்சுருக்காங்க. உடனே எப்போதான் டைம் கிடைக்குன்னு அடுத்த நாளே நீ தான் திருப்பி மந்திரி அப்படின்னா அந்த மாரல் கன்விக்ஷன் சொல்லுவாங்களே, அது எதுவுமே இல்லையே இங்கே. இப்போ செந்தில் பாலாஜி நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கோம், ஏங்க உடனே கொடுக்கணும், தங்கம் தினர்ஸ் நல்லா தானே பண்ணுறாரு, அவரை விட இவர் எந்த வகையில் சிறந்தவர்லாம் சொல்லி பார்த்தா அவர் எதை பற்றியும் கவலைப்படல. கோர்ட்டாவது எதிர்கட்சிகளாவது நான் எனக்கு வேண்டியவர்னு சொல்லி கொடுத்துட்டாரு, இதையும் அவர் சாதாரணமாக தான் எடுத்துப்பார். டிசம்பர் 13 என்ன சொல்லுவாங்க, இல்லை ரொம்ப எஃபிஷியண்ட்டான அவருங்க, இன்னும் கேட்டால் கரண்ட்டை கண்டுபிடிச்சவர் இவர் தான், அதனால தான் இவருக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கூட ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுங்க போங்க அப்படின்ட்டுருவாங்க. இப்போ கூட இங்கே ஒரு கேஸ் வந்ததில்லை நம்ம ஹைகோர்ட்டில், தலைமை நீதிபதி இங்கே சென்னையில், செந்தில் பாலாஜி இன்னும் எத்தனை நாளைக்கு உள்ள இது வச்சுருக்க போகிறீங்க, மந்திரியாக வச்சுருக்க போகிறீங்கன்னு சொன்னதுக்கு தலைமை நீதிபதி சொன்ன வார்த்தைகள் ரொம்ப கடுமையானவை, ஆனால் லீகலாக நிற்காது. என்ன சொன்னார்னா, இட்ஸ் அ ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர், நான் தலையிட முடியாது, ஆனால் ஒரு சீஃப் மினிஸ்டர் இதையும் பார்க்கணும். ஒரு மந்திரி ஜெயிலுள்ள இருந்து என்னத்தை அவர் பெருசாக சைன் பண்ணுவார், அவர் என்ன வந்து மினிஸ்ட்ரியல் ஒர்க் என்ன அவர் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும்,
சம்பளம் வாங்குறாரு. சம்பளம் எப்படியும் ஒரு 1.5 லட்சம் கிட்ட வாங்குவார்ல. அந்த 1.5 லட்சம் வாங்குறதுக்கு என்ன அவர் வந்து செஞ்சாருன்றதை முதல்வர் இதெல்லாம் பார்க்கணும். ஆனாலும் இதெல்லாம் முதல்வரோட எதேச்சையான அதிகாரத்தில் வருது, நாங்கள் தலையிட முடியாதுன்னா ஒரு 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 அப்சர்வேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம பார்த்து ஒதுங்கிக்கிறோம். நம்மளாம் இல்லைங்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்னா ஒரு ஒரு 10 கேஸ் 20 கேஸ் ஒருத்தர் மேலே இருக்குது. அதாவது என்னென்ன வழக்கு இருக்குது அத்தனை வழக்கு இருக்குது வச்சுங்க. கிரிமினல் கேசஸ்லாம் எல்லாத்தையும் அக்யூட்டல் பண்ணிடுறாங்க, விடுவிச்சிடுறாங்க. அவரை நீங்கள் உள்துறை அமைச்சராக கொடுக்கக்கூடாது. நீங்கள் உடனே அடுத்த கேள்வி கேட்டால் என்கிட்ட பதில் இல்லை சார், அவர் எல்லாத்தையும் கன்விக்ஷனே கிடையாது, அவர் அக்யூட்டல் தானே. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா வந்து சொல்லுவாங்க சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி அபோவ் சஸ்பிஷன்ற மாதிரி உங்கள் மேலே ஒரு சின்ன ஒரு சந்தேகம் கூட அவருக்கு மேலே வரக்கூடாது. அவர் தான் உள்துறையை பார்க்கணும். ஒரு நல்ல படித்த ஒரு பிஹெச்டி வாங்கின அண்ணா யூனிவர்சிட்டியில் ஐஐடியில் படித்த ஒரு ப்ரொஃபஸருக்கும் 10-20 கேஸ் தங்கிட்ட வச்சுக்கிட்டு மேரட்டிக் அக்யூட்டல் வாங்கின ஒரு ஆளுக்கும் 2 பேரும் ஈக்குவலாக நீங்கள் பார்க்கக்கூடாது. இது வந்து கோர்ட்டோட பார்வை. பட் லீகலாக பார்த்தா இவரும் கன்விக்ஷன் இல்லை இவரும் கன்விக்ஷன் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம், தப்பிச்சுக்கலாம். ஆனால் மக்கள் மன்றத்தில் இது எடுபடாது. அவங்க சொன்னது மக்களுக்காக சொன்ன வார்த்தையாக தான் நான் பார்க்குறேன். சுப்ரீம் கோர்ட் சொன்னது மக்களே பார்த்துக்குங்க. ஏன்னா திமுகலே கிட்டத்தட்ட 130-135 எம்எல்ஏ கிட்ட இருக்காங்க, மினிஸ்டர் மெட்டீரியல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள எல்லாரையும் விட்டுட்டு இவரை தான் வரணும் அப்படின்னு சொல்கிறது சட்டத்தையும் நீதித்துறையும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அரகண்டான ஒரு போக்கு இருக்குல்ல, அதுக்கு கொடுத்த அட்வைஸாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ செந்தில் பாலாஜி தரப்பு என்ன மாதிரி விஷயங்களை வந்து அடுத்த இதில் வந்து சொல்லக்கூடும், அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன ரியாக்ட் பண்ணக்கூடும்? நான் சொல்ல என்னன்னா அமைச்சர் பதவிக்கு ஆபத்து அப்படிங்கிற நிலையில் இருக்கா? நான் சொன்னதான் சொல்லுவாங்க. இல்லைங்க, அவர் ஒரு எஃபிஷியண்டான மினிஸ்டர், அவர் உள்ள தண்டனை பெயிலில் உள்ளே இருந்தார், பெயிலில் வெளில வந்துட்டார். கமெண்ட்ஸ் ஆகணும், இன்னும் ட்ரையல் நடக்கணும், அவர் நிரபராதின்னு ப்ரூவ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஊரில் இருக்குல்ல, அன்லஸ் யூஆர் ப்ரூவ்ட் கில்ட்டி யூஆர் இன்னசென்ட்னு, நீங்கள் போய் கன்விக்ஷன் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாருமே இன்னசென்ட் தான். அப்போ இன்றைக்கி செந்தில் பாலாஜி இன்னசென்ட் தானே. அது இல்லாமல் ஒரு எம்எல்ஏ இருக்கார்ல, எல்லா வகையிலும் தகுதியான ஒருத்தர், லீகலாக எந்த பாரும் இல்லாத போது இதை கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் சாட்சியங்கள் கலைக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு அவர் சொல்வார், ஒரு அச்சத்தை உச்சநீதிமன்ற நீதிபதியே வந்து சொல்கிறார். அப்படிங்கிற போது அதில் இவங்க ஜஸ்ட் ஒரு பாசிங் கமெண்ட்ஸாக போயிட முடியுமா அதில்? அப்போ நீங்கள் அவர் தான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, பெயில் கொடுக்குற அந்த கண்டிஷன்ஸ்லேயே அவர் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம கொடுக்கும்போது எல்லா கண்டிஷனும் சொல்லுவாங்கன்னா நீங்கள் எந்த விதமும் சாட்சியை கலைக்கக்கூடாது, மீண்டும் ஒரு குற்றத்தை ஈடுபடக்கூடாது அப்படிலாம் ஒரு கண்டிஷனில் ஜென்ரலாக கொடுப்பாங்களா. அப்போ அவர் எழுதி கொடுத்துருக்காருல்ல, நான் சாட்சியை கலைக்க மாட்டேன். அது ஒரு அண்டர்டேக்கிங் தான். இது ஒரு பயம், ஜட்ஜஸோட பயம். நீ ஒரு ஒரு அமைச்சராக இருக்கிற நீங்கள் எப்படி உங்களை பார்த்தா பயப்பட மாட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு பயம், ஒரு அட்வைஸ் தான். செந்தில் பாலாஜி தரப்பில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, லீகலாக எங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நான் இன்னொரு தடவை வேணா நான் வாக்கு இது கொடுத்துட்றேன், அண்டர்டேக்கிங் கொடுத்துட்றேன், நான் வந்து சாட்சிகளை கலைக்க மாட்டேன். ஸோ மேற்கொண்டு ஒரு உத்தரவாதம், ஏன்னா இப்போ நான் பாண்டனே எழுதி கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லலாம், ஜட்ஜஸ் வாங்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு பாசிங் கமெண்ட் தான். அது இது லீகலாக எந்த ஒரு ஸ்டாண்டிங் இருக்காது. சார் இப்போ இதில் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி எம்பிக்கள்லாம் பேசிக்கிறாங்க, தமிழகத்தில் இந்த ஃபெங்கல் புயலை தொடர்ந்து வந்து நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு, அதுக்கான நிதியை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு காலையில் பிரைம் மினிஸ்டர் கூட ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இருந்தாலும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் பேசும்போது ஏற்கனவே தமிழகத்தில் வந்து பாதித்த புயல்களுக்கு உரிய நிதியை வந்து மத்திய அரசு வந்து விடுவிக்கலை, ஸோ அதில் வந்து ஒரு மாற்றான் மனப்பான்மையோடு நடந்து கொண்டீங்க, இதுலேயும் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து காங்கிரஸ் எம்பி பேசியிருக்கிறார். அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்க ஒரு தடவை, இப்போ ரீசெண்டாக நீங்கள் வர்ற ஸ்டேட் ஜிஎஸ்டியில் 50% நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ஸ்டேட் ஜிஎஸ்டி ஃபுல்லாக இவங்க எடுத்துக்கிறாங்க, அதில் ஒரு பைசா அங்கே வராது. சென்ட்ரல் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டியில் வர்றதில் 41% நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றோம். அப்போ இந்த 50 அந்த 21 சேர்ந்தால் 71% நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம். ஜிஎஸ்டியில் இருக்கிறது மிச்சம் 29 அங்கே வர்றது, மொத்தமே அவ்வளோதான் வருது ஜிஎஸ்டியில். இது இல்லாமல் இன்கம் டேக்ஸ், இவ்வளோ தான் மொத்த வருவாய் எங்கள் சென்ட்ரலுக்கு. ஆனால் உங்களுக்கு 71% ஜிஎஸ்டியில் வந்துடுது. பெட்ரோல், டாஸ்மாக் எல்லாம் நீங்கள் வச்சுக்கிறீங்க. அது ஏன் மழை பெஞ்ச உடனே வானத்தை பார்க்காம இந்த பக்கம் பார்க்குறீங்க? உடனே மத்திய அரசு பணம் கொடுன்னா மத்திய அரசு எவ்வளோ கொடுக்கும்? மத்திய அரசு எங்கே பணம் இருக்குது? நீங்கள் ஒன்று போன வாரம் என்ன சொன்னாங்க, 41 50 ஆக்கணும்னாங்க. நிதி பகிர்வை 41% ஸ்டேட்டுங்களுக்கு 50% கொடுக்கணுன்னாங்க. இப்போ என்ன நடந்தாலும் மத்திய அரசுன்னு கேட்குறீங்க. அப்போ நீங்கள் செல்ஃப் சஸ்டெயின்டாக எப்போ ஆக போகிறீங்க? கண்டிப்பாக டிசம்பரில் மழை வரும், அதை நம்ம எப்பவும் போல் நம்ம தடுத்து நிறுத்த முடியாது. நம்ம வந்து எப்பவும் போல் காவாய் திறந்து வச்சுட்டு நம்ம மேலே தான் பார்த்துட்ருப்போம், ஒரு திட்டத்தை செய்ய மாட்டோம், உங்களுக்கே தெரியும். ஆனால் கண்டிப்பாக பாதிப்பு வரும்போது மக்களுக்கு கொடுக்குறதுக்கு பணம் வேணும்ல, அந்த பணம் ரெடி பண்ணிக்கணும்ல. நீங்கள்
இது என்னன்னாங்க, இப்போ புயலில் ஏற்பட்டு இன்னைக்கு கூட பொன்முடி ஒரு சம்பவம் நடந்து இன்னைக்கு கூட மக்கள் கோபம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு. ஏன்னா 2015 யாருமே எதிர்பாராம முதல் முறையாக சென்னை மூழ்குச்சு. என் லைஃப்ல நான் என்னுடைய வயசுல வந்து நான் இது வரைக்கும் சென்னை மூழ்கி பார்த்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் 2015. அதில் என்னென்னோ காரணம் சொன்னாங்க, அதை எல்லாமே மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா முதல் முறை யாராலும் கணிக்க முடியல. செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விட்டாங்க, எல்லாம் மூழ்கிடுச்சு, அதெல்லாம் ஓகே. ஒரு தடவையும் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மக்களுக்கு கோவம் வருமா வராதா? போன வருஷம் ஆச்சுங்க. போன வருஷம் இதே டிசம்பரில் சென்னை மூழ்குச்சு, எல்லா பக்கமும் தண்ணி வந்துச்சு. நாங்கள் எல்லார்ட்டும் சொல்கிறோம், சார் இந்த தயவுசெய்து தூர் வாருங்க, நீங்கள் எதையும் பண்ண வேண்டாம், அந்த ஓடை இருக்குல்ல நீர்நிலையில் தூர் வாருங்கன்னு சொல்கிறோம். ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டு எம்எல்ஏ வருவார், எம்பி வருவார், மந்திரி வருவார், கலெக்டர் வருவாங்க. அவர் பெரிய பிளான் வச்சுப்பாங்க, சினிமாவில் வர மாதிரி இப்படி கை காமிட்டுவாங்க, போயிடுவாங்க. நாங்கள் பர்சனலாக சொல்லியிருக்கோம், இப்படி இருந்த 2015 இப்படி இருந்த ஆறை விரிவுபடுத்தியிருக்காங்க. டீப்பன் பண்ணுங்கன்னு, நல்லா டீப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு தண்ணி கொள்ளலும் நிற்கும்னு பண்ணலாங்கன்னு போயிட்டே இருக்காங்க. யாருக்கும் அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் மழை பெஞ்ச அடுத்த நிமிஷம் முதல்ல குரல் அந்த பக்கம் திரும்பினீங்கன்னா மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஏன் இந்த பாதிப்பு வருதுன்னு உங்களுக்கு முதலே சொல்கிறோம், அதுக்குண்டான நடவடிக்கை நீங்கள் எடுக்கல, தடுப்புக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல, எல்லாம் பாதிச்சு எல்லாம் போனதுக்கப்புறம் அங்கேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கேட்குறீங்க. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க, இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நீங்கள் கேட்குற 2000 கோடிக்கு 10,000 கோடி கொடுத்துட்றாங்க. எங்கேயோ காசு அடிச்சாது கொடுத்துற நாசிக்கிலேருந்து. இந்த 10,000 கோடி வச்சுட்டு இங்கே ஏற்பட்டு இழப்பை நீங்கள் ஃபுல்லாக இது சரி பண்ண முடியுமா? தமிழ்நாட்டில் இப்போ நடந்த இழப்புக்கு, இப்போ என்னோட இழப்பு 50,000 ரூபா, என் ஃப்ரெண்டோட இழப்பு வந்து 4 லட்ச ரூபா காருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அத்தனை பேருக்கு இந்த 10,000 கோடி கொடுத்துட முடியுமா? 10,000 கோடின்றது கொடுத்தா கூட அது எதுக்கு? நீங்கள் ரிவாம் பண்ணுறேன்னு சொல்லி திருப்பி அந்த பணத்தை வச்சு செலவு பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் கேட்குறீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பணம் எங்களுக்கு வேண்டாம், என் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் மூழ்கி வெளியில் போனதுக்கப்புறம் நீ எவ்வளோ கொடுக்குற? 5,000 ரூபா. 5,000 ரூபா வாங்கி நான் பசங்களுக்கு வந்து புக்ஸ் வாங்கி கொடுப்பேன்னா, ஃப்ரிட்ஜை ரெடி பண்ணுவேன்னா, இதுக்கு இன்னொரு வழி இருக்குல்ல, ப்ரிவென்ஷன், வராமல் தடுக்கலாம்ல. அது ஏன் இந்த பணம் வாங்க, எனக்கு பணமே வேண்டான்றாங்க. இது கோபம் அதிகமானதுனால முதல்வர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கோபத்தை எப்படி திருப்புறது? மத்திய அரசே பணம் கொடுக்கலன்னா மாற்றம் தன் மனப்பான்மை, பாசிச பாஜக, ஒரு 4 டைலாக் வச்சுருக்காங்களே, அதை சொல்லி மக்கள் அப்படியே திமுக தொண்டன் இருக்கான் பாருங்க, கொஞ்சம் கூட யோசிக்காமல் மத்திய அரசு பணம் கொடுக்கலப்பா அப்படிங்கிறது அதான் சொல்ல போகிறாங்க. இப்போ அடுத்தது அந்த பழியை தூக்கி போடுறதா தான் இதை நான் பார்க்குறேன். மற்றபடி 2000 கோடி கொடுத்தா கூட மக்களோட பிரச்சனை தீராது. நீங்கள் சரி பண்ணாமல் இந்த 10 மாதமா 9 மாதமாக சரி பண்ணாத விஷயத்த நவம்பர் வரும்போது எல்லாரும் மைக் எடுத்துக்கிட்டு முழுமும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அந்த ஜிஎஸ்டி ரோடு மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் மழைக்கு நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, எல்லா மழைக்குமே தாம்பரம் இது இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது குரோம்பேட்டில், அங்கே ஒரு மழைக்கும் தண்ணி உள்ளே போகுதுங்க. சாதாரண மழை, ஒரு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்ல மழை பெஞ்சு வச்சுங்க, நார்மல் மழை, தண்ணி உள்ளே போகும். அதை நீங்கள் தடுக்க முடியாது உங்களால். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஏன் முதல்ல பார்க்க மாட்டீங்க? டிசம்பர் வந்தால் மட்டும்தான் வானத்தை பார்க்குறீங்க, அது வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுல இருக்கீங்கல்ல. அதை தான் மக்கள் கோச்சிக்கிறாங்க. மக்கள் இந்த கோபம் தான் இன்றைக்கி வெளிப்பாடு. பொன்முடி மேலே நடந்த விஷயம்லாம் அந்த வெளிப்பாடு தான். யாராவன்னா எவ்வளோதான் நாங்கள் தாங்கிறது? ஒரு யோசிச்சு பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு நடுத்தர வீட்டில் தண்ணி உள்ளே வந்துச்சு வச்சுங்களேன், அந்த ஸ்மெல் போகிறதுக்கே 2 வாரம் ஆகுங்க. இந்த குழந்தைங்க எங்கே படுக்கும், எங்கே தூங்கும், எங்கே கட்டில் நனைஞ்சிருக்கும், இது எதையுமே கவலைப்படாமல். ஆனால் இன்னும் மத்திய அரசு தான், மத்திய அரசுனா என்ன பண்ணுறது? இது முழுக்க தள்ளி வர்றது தான். மத்திய அரசு இன்னும் 2 மாதம் இப்படியே பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு சு வெங்கடேசன் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு 4 நாள் பொறுத்து ஊபி கொடுத்தது 28,000, எனக்கு கொடுத்தது 250 கோடின்னு. அது அந்த 28,000 கோடி எங்கேருந்து எடுத்தாருன்னு தெரியாது, அது ஒன்று கொளுத்தி போட்டுருவார் ஒன்று. அப்புறம் கரெக்டாக வெயிட் பண்ணிட்டே இருப்பார். கரெக்டாக 4 நாள் பொறுத்து யாராவது ஒருத்தர் ஹிந்தியில் ஒரு லவ் லெட்டர் எழுதுவான், யாராவது ஒரு அரசு அதிகாரி யாருக்கும் எழுதுவாங்க, ஹிந்தியில் எழுதுறாரு பாருங்க லவ் லெட்டர் கூட. அப்போ மனதிற்குள்ளே அவர்கள் ஹிந்தி தான் இருக்குது, அன்பு இல்லை அப்படின்னு ஆரம்பிப்பார். இது மாதிரி கிளப்பி விட்டு மக்களை திசை திருப்பி அந்த பக்கம் போனாலே பாஜக மத்திய அரசு அப்படி திருப்பி விட்டுருவாங்க. இது பண்ணுறாரு. இதில் அவர் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக மாட்டார். மக்கள் மத்தியில் மிகுந்த கோபத்தில் இருக்காங்க டிஎம்கே மேலே. இல்லை, ஆனால் முதலமைச்சரும் வந்து களத்துக்கு போகிறாரு, துணை முதலமைச்சர் வந்து 24ஆம் களத்தில் இருக்கிறாரு. குறிப்பாக முதலமைச்சர் சொல்கிறாரு, திமுக ஆட்சியில் தான் சென்னை வந்து ஒரு பாதுகாப்பான நகரமாக புயல்லேருந்து நாங்கள் காப்பாற்றிருக்கோம். இப்போ இந்த புயல் வந்தபோது கூட சென்னை வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படலை அப்படின்னு முதலமைச்சர் டைரெக்டாக செய்தி மேலே வானத்தை பார்த்து வர்ண பகவானுக்கு ஒரு பூஜை பண்ணிட்டாருன்னு அதுவும் நல்லா இருந்திருக்கும். என்ன பண்ணுறாருங்க, அன்றைக்கி ஒரு நாள் பெஞ்ச மழைங்க, சனிக்கிழமை ஒரு நாள் பெஞ்ச மழை தான் சென்னையோட மழை, அதுக்கப்புறம் மழையே இல்லை.
விழுப்புரம் அப்படி திரும்பின மழை இந்த பக்கம் வந்திருந்தா என்ன இருக்கும்? நான் இது இது அவருக்கே தெரியாது. முதல்வருக்கே என்னென்னா, இங்கே எவ்வளோ மழை பெஞ்சா தண்ணி நிற்கும், தண்ணி நிற்காதுன்றது KN நேரு தான் இன்சார்ஜ். அதுக்கு அவர் போன தடவை 90% இருந்தார். மேயர் வந்து 70% இருந்தாங்க. இது வரைக்கும் 1% முடியல. ஒரு தூர்வாரும் பணியும் முடியல. நீங்கள் அடுத்த வருஷம் இதே தான் சொல்லுவாங்க. எழுதி வச்சுங்க, 2025 டிசம்பரில் பணிகள் முடித்து விட்டோம்னுவாங்க. மழை பெஞ்சு அப்படி எங்கே தள்ளி போயிடுச்சுன்னா சென்னை காப்பாற்றப்பட்டதுன்னுவாங்க. சென்னை மூழ்கிச்சு வச்சுங்களேன், எதிர்பார்த்ததை விட அதிகமாக போயிடுச்சுன்னுவாங்க. கொஞ்சம் எதிர்பார்த்தோன்னாங்க, அதோட அதிகமாக போச்சு. நல்ல வார்த்தை பாருங்கள். அது எதுக்குன்னா சொல்லிக்கலாம். நீங்கள் 10% எதிர்பார்த்து 15 வந்தாலும் அதிகம், 40 எதிர்பார்த்து 60 வந்தாலும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்து விட்டது. இப்படி தான் நடக்கும். அது எந்த ஊரில் இது மாதிரி இல்லை. நீங்கள் எந்த ஸ்டேட் வேணால் போய் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டு மாறி மாறி அடுத்தடுத்த வருஷம் ஒரே மாதிரி, என்னப்பா டிசம்பர் ஆகிடுச்சா, மழை வருது, இப்போ அடுத்த வாரம் மழை வருது, தண்ணி உள்ளே வந்துடும் பார்த்துக்கன்றாங்க. அடுத்த வாரம் மழை சொல்லியிருக்காங்க, புயல் வருது, உன் வீட்டில் தண்ணி வரும்ல, ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, மழை பெஞ்சா தண்ணி உன் வீட்டுக்கு வரும்ன்றது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இன்றைக்கி நடந்தது. உங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, த ஃபெயில்டு ஆக்டர் வந்து ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாரு, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர் வந்து அரசியல் தலைவர் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதியை வந்து விமர்சிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் வந்து அவர் இந்த டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறத வந்து இப்படி தான் சொல்லணுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குல்ல. அவர் எம்எல்ஏவாக இருக்கிறாரு, கட்சியோட தலைவராக இருந்தார், அவர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆனாருங்கிறது அவங்க கட்சியோட விஷயம் தானே. இது இப்படி ஒரு விமர்சன பார்வை வைக்கணுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, அவர் டெபுட்டி சிஎம் ஆனதுக்கப்புறம் என்ன மாற்றம் நடந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக சொல்லுங்கள். இங்கே தமிழ்நாட்டில் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் டெப்டி சிஎம்மாக இருக்கும்போது அவரோட மூலையில் இருந்த அருமையான திட்டங்கள் இவையெல்லாம்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் சாமானியனாக சொல்கிறேன், அவர் துணை முதல்வராக இருந்ததுக்கும் அமைச்சராக இருந்ததுக்கும் எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தெரியல. அவர் எப்பவும் போல இளவரசர் தான், அது எந்த டவுட்டும் கிடையாது. எல்லாரும் பயப்படுறது, எல்லாரும் போட போகிறாங்க. துணை முதல்வர் ஆனதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்கள். வேற ஏதாவது ஒரு காரணம், நல்ல காரணம். இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியுமா? இப்போ ஆந்திராவில் வந்து இப்போ பவன் கல்யாண் துணை முதல்வர், அதுக்கு என்ன காரணம்? யூபியில் துணை முதல்வர் இருக்காங்க, அதுக்கு என்ன காரணம்? அது எதுக்கு? அது என்ன காரணம்? ஒரு பதவி தானே. இல்லை, அப்படி இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, பவன் கல்யாண் கூட்டணியிலிருந்து ஜெயிச்சவர், அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். ஏன்னா அவர் நம்ம கூட உழைச்சவர். ஒன்னால நான் ஜெயிச்சேன், என்னால் நீ ஜெயிச்சேன்னு எனக்கு 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. அஜித் பவாரும் ஃபட்னாவிஸ் இருந்ததுக்கு காரணம் கூட்டணி கட்சிகள். இங்கே என்ன கூட்டணி? இங்கே கட்சி கூட்டணி கொடுத்தா திருமாவளவன் அவர்கள் கொடுத்துருந்தா நீங்கள் சொன்னது கரெக்ட். எங்க அவரு கூட்டணி இவங்க கட்சிக்குள்ள என்ன ரீசன் சொல்றாங்க? இப்ப 40 தொகுதியில் ஜெயிச்சதுக்கு உதயநிதி ஸ்டாலின் காரணம், 26ல இளைஞர்களை வந்து திமுக நோக்கி இருக்கிறதுக்கு அவர் ஒரு தலைவரா இருக்கு, அதனால அந்த பதவி கொடுத்துருக்கோம்னு அவங்க தரப்புல சொல்றாங்க. அவர் கொடுக்கறத பத்தி நான் சொல்லல. துணை முதல்வர்ன்றது எனக்கு ஏற்புடையதா இருக்கணும்ல. முதல்வர் பதவின்றது நான் தானே ஓட்டு போட்டோம் தானே சொல்லணும். நீ எம்எல்ஏ நீங்க எதுனா ஆயிடுங்க, துணை முதல்வர் ஆகி அவர் என்ன செஞ்சான்னு சொல்றேன். இப்போ கூட துணை முதல்வர் ஆகக்கூடாது சொல்ல, எல்லா எம்எல்ஏகளுக்கும். ஆனா அவரே ஆனாருன்னு சொன்னா ஒரே காரணம் அவரோட பையங்கிறது தான். இது எல்லாருக்கும் தெரியும், சொல்ல வேண்டியது இல்லை. எல்லாருக்கும் தெரியும் அவரோட பையன்றதுனால தான் சிஎம் டெப்டி சிஎம் ஆயிருக்காரு. அவரோட கிராஃப் இப்படி போகுது இல்லை, அதுக்கு உண்டான அவுட்புட் கொடுத்தாரான்னு கேட்குறோம். என்ன பண்ணார்? நேற்று மழையில் நடந்தது. இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி சென்னையில் அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, 2 வாரத்துக்கு முன்னாடி கார் எடுத்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் தாழ்வான பகுதியோ அங்கெல்லாம் போய் நின்று கலெக்டர் வர சொல்லியிருந்தோம். வர சொல்லிட்டு, இதோ பாருங்க தூர் வரலைங்க, இங்கே இன்னும் ஒரு 10 அடி இறங்குனீங்கன்னா இன்னும் நிறைய தண்ணி கொள்ளளவாகும். இதோ பாருங்க, இங்கே இது எம்ஆர்டிஎஸ் வேலை நடக்குது, மெட்ரோ நடக்குது, மெட்ரோ கொஞ்ச நாள் நிறுத்தி வைங்க, மெட்ரோ 10 நாள் ஒன்றும் ஆகிடாது, நிறுத்தி வச்சு அது இது அகலப்படுத்துங்க. இதை முன்னெச்சரிக்கையாக பண்ணணும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே போய் நின்றுட்டு 199 193ன்றது இந்த வேலைக்கு நாங்கள் முதல்வர் கேட்கல. முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சொல்கிறவங்க துணை முதல்வர் வேண்டாங்க. எங்களுக்கு துணை முதல்வர் ஏன் உங்களுக்கு கொண்டாந்தாங்க? துணை முதல்வர் உங்களுக்கு கொண்டாந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. அந்த காரணத்துக்கு உண்டானது எதை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்கிறேன். சட்டம் ஒழுங்கு அவருக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தது, இவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு சூப்பர் ஆயிடுச்சுன்னா, இவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் கத்தி எடுத்து போய் டாக்டரே குத்துறான், டீச்சரை போய் வெட்டுறான், வக்கீல் நடுரோட்டில் வெட்டுறான். இதெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சிஎம் ஆனதுக்கப்புறம் தான். அப்போ அங்கேயும் ஒரு பயம் இல்லை, போலீஸ்லேயும் ஒரு பயம் இல்லை. இவரோட என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாருன்னு சொல்கிறேன். இவர் வந்ததுக்கப்புறம் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தி சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று. அது இல்லைன்றதுனால தான் எங்கள் தலைவர் அண்ணாமலை சொல்கிறாரு ஃபெயில்டு ஆக்டர் வந்து ஹஸ் பிகம் டெப்டி சிஎம்னு. அது எதனால்? அதுக்கு மக்கள் சப்போர்ட் வேணும். இதுக்கு எம்எல்ஏ ஆனால் போதும், யாருன்னா டெப்டி சிஎம் ஆகிடலாம். அது முதல்வர் பையன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக ஆகிட்டார். விஜய் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர், இப்போ பாலிட்டிஷியன் ஆகிட்டார். அவருக்கு இருக்கிறது கிச்சடி மாதிரி எல்லா கொள்கையும் தூக்கி போட்டு பண்ணிகிட்டு இருக்காரு. அது சரியாக இதுவாக இருக்காது. ஏன்னா ஒரு கண்ணு தேசியம், ஒரு கண்ணு திராவிடம்னாலே அங்கேயே சிரிப்பு தான் வரும் எல்லாருக்கும். ஏன்னா தேசியம் என்றைக்கும் திராவிடத்தை ஏற்றுக்காது, திராவிடம் என்றைக்கும் தேசியத்தை ஏற்றுக்காது. இது எப்படி ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுவீங்க? இல்லை, அவர் தமிழ் தேசியம்னு சொல்கிறார்.
தப்பாச்சே. ஒரு நாட்டுக்குள்ளே இருந்துட்டு தமிழ் தேசியம்னு சொன்னீங்கன்னா அப்போ தமிழ் தனி நாடாக போகிறீங்களா? தமிழ் இல்ல அப்படி பார்த்தா சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம்னு வச்சிருக்காருல, அது தனி நாடா? இல்லை இல்லைங்க, தமிழ்நாடுன்னு வச்சுருக்கீங்களா? அது தப்பு இல்லையே. தமிழ்நாடுன்னு தமிழ் தேசியம்னு சொல்கிறீங்கல்ல, தேசம் வேற தேசியம் வேற. தமிழ் தேசம்னு வைங்க அதுக்கு, தமிழ்நாட்டுக்கு, அது தப்பு இல்லை. தேசியம்னா நேஷன், ஒரு 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 நேஷனே உருவாக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அது வந்து அவர் சீமான் சொல்கிறாரு பாருங்க, அவர் அதில் கரெக்டாக இருக்கார். நான் தமிழ் தேசம் பேசுகிறேன்னா அவர் ஓப்பனாக சொல்கிறார், தமிழன் தான் இங்கே ஆளணும், தமிழன் தான் இங்கே இருக்கணும், வேறு யாரும் இருக்கக்கூடாது, நாங்கள் மட்டும் தான் இருப்போம், இந்தியாவை நான் மனுஷனாக ஏற்றுக்கிறது இல்லை, இந்தியா கடனை எனக்கு கட்டுப்படுத்தாது, நான் வந்தவொடனே ஒரு டைப்பிஸ்ட்டை கூப்பிட்டு என்னை கட்டுப்படுத்தாது கடன் சொல்லி டைப் அடிச்சு அனுப்பிச்சிடுவேன். அதாவது ஏதோ ஒன்று ஏதாவது என்ன சொல்கிறது, அன்லாஃபுல்லாக பண்ணால் கூட ஒரு கரெக்டாக போயிட்டுருக்காரு, ஒரு இதில் தெளிவாக போயிட்டுருக்காரு. இவர் இந்த பக்கம் தேசியம் இந்த பக்கம் திராவிடம்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்னு தெரியல. அதனால தான் சொல்கிறோம், அது ஒரு கிச்சடி மாதிரி இருக்குது. அவரும் ப்ரூவ் பண்ணணும் நிறைய, அவரும் மக்கள் வரணும், ரோடுக்கு வரணும், நிறைய பண்ணணும். நேற்றுலாம் இது நடந்துச்சு, ஒரு அறிக்கை விடணும், ஒன்றும் பண்ணலையே. அதனால சொல்கிறோம் ஃபெயில்டு ஆக்டர் அவர், இவர் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர் டர்ன்டு பாலிட்டிஷியன். ரெண்டு பேரால ஒரு யூஸும் இருக்காது. ஆனால் பிரபல பத்திரிகையில் இப்போ ஒரு கருத்து கணிப்பு மாதிரி எடுத்துருக்குறாங்க, குறிப்பாக மக்கள் கருத்து கணிப்புன்னு விஜய் சம்மந்தமாக எடுத்துருக்குறாங்க. அதில் வந்து அவருக்கான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10%க்கு மேலே ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் அதிமுகவோட ஒரு கூட்டணி அமைத்தால் இங்கே ஆட்சி மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அப்படின்ட்டு வந்து அதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பாஜக ஒரு வளரும் கட்சியாக வந்து விஜய் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகுதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது விஜய் வந்து அதிமுக கூட சேர்ந்துட்டாருன்னா யார் சிஎம்ன்றது கேட்டோம், அப்போ கேட்டாங்க. எடப்பாடி கண்டிப்பாக சிஎம் இல்லாமல் டெப்டி சிஎம் இருக்க மாட்டார். விஜய் வந்து டெப்டி சிஎம் ஆகிறது கட்சி ஆரம்பிக்க மாட்டார். ஸோ இவரோட நோக்கமும் சிஎம் தான், அவரோட நோக்கமும் சிஎம் தான். ரெண்டு பேரும் ஒன்றா ஆகாது. அதை பற்றி பேசவே வேண்டியது. ரெண்டும் ஒன்றா சேர முடியாது. பெரிய பெரிய கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கும். அது என்னது, எல்லாரும் ஒன்றா சேர்ந்தால் ஒரு பக்கம் ஜெயிக்க தான் போகிறோம். ஆனால் கொள்கை ரீதியாக ஜெயிக்க முடியுமா, ஒன்றா ஒத்துக்க முடியுமா? விஜயும் அதிமுக ஒன்றா ஒத்துக்க வர முடியாது. இன்னொன்று, எந்த கட்சி ஆரம்பித்தாலும் ஆரம்பித்த உடனே அதோட கிராஃப் மேலே இருக்கும், ஏன்னா பிரபலமானவங்க. அதுக்கப்புறம் அவங்க எடுக்கிற ஸ்டாண்டு, அவங்களோட பொலிட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வச்சு தான் கிராஃப் கீழே வரும். இது எல்லாருக்கும் பொருந்தும். நான் சொல்கிறது விஜயகாந்துக்கு பொருந்தும், பாக்கியராஜுக்கு பொருந்தும், ராஜேந்திருக்கு பொருந்தும், விஜய்க்கு பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும், சிரஞ்சீவிக்கு பொருந்தும், பவன் கல்யாணுக்கும் பொருந்தும். வரும்போது அதோட எழுச்சி பயங்கரமாக இருக்கும். சிரஞ்சீவி வரும்போதெல்லாம் ஆந்திராவே அப்படியே தலையிலிருந்து வேற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் எடுத்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை பார்த்து 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 அப்படியே இறங்கிடுச்சு. அதுதான் சொன்னாங்க, ரஜினிகாந்த் கூட சினிமாவில் இருக்கும்போது அவரோட புகழ் பேர் வேற, அரசியலுக்கு வந்தாலே 10% குறைஞ்சிருன்னுவாங்கல்ல. அது மாதிரி விஜய்க்கும் வந்து இப்போ தான் வந்திருக்காரு. அவரோட செயல்பாடு எதுவுமே தெரியல, கொள்கை என்னன்னு தெரியல. இது வரைக்கும் அவர் சொன்ன கொள்கை எல்லாமே வந்து திமுக கொள்கை தான். ஸோ திமுகவும் இருக்கட்டும், விஜய் யாரும் பெருசாக எடுத்துக்கலன்னு நினைக்கிறோம் நாங்கள். ஏதோ ஒன்று மாற்றி சொன்னார்னா அதை நம்ம ஏற்றுக்கலாம். எல்லாமே திமுகவும் அதிமுகவும் சொன்னது அப்படியே நூல் பிடிச்சி போகிறதுக்கு இவர் எதுக்கு திருப்பி ஒன்று இருக்கு? இவர் வேண்டாம், நீட்டு வேணும்னு சொல்லணும் அவர், அப்போ தான் மக்கள் திரும்பி பார்ப்பாங்க. என்ன இவர் நீட்டு வேணும்னு கேட்குறாரு, பிஜேபி மாரி ஆகிட்டாரு. அப்போ நீட்டை பற்றி நிறைய சொல்லணும் மக்களுக்கு. அப்படி ஒரு தலைவராக வந்தார்னா மக்கள் வந்து வித்தியாசமாக சிந்திக்கிறாரு, இவர் வந்தால் நல்லா இருப்போம். ஆனால் பாஜக பி டீம்னு சொல்லிடுவாங்களே. இன்னொன்று சொல்லுவாங்க, அப்புறம் வந்து லஞ்சத்தை ஒழிப்பேன்னு சொல்கிறாரு. எல்லாரும் லஞ்சத்தை ஒழிக்குன்னு சொல்லிட்டு வராங்க. லஞ்சத்தை ஒழிக்க மாட்டேன்னு யாராவது சொல்லிட்டு வந்தாங்களா? எல்லாரும் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் அவர் ஒன்றும் யூனிக்காக அவர்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். அவர்கிட்ட என்ன யூனிக்காக இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லை. மும்மொழி கொள்கை இல்லை, இருமொழி கொள்கை, நீட் எதிர்ப்பு, அப்புறம் என்ன உங்களுக்கு அதே தானே வரப்போகுது. அப்படியே இதையும் சொல்லுங்க, விஸ்வகர்மா எதிர்ப்பு. அப்படியே வந்து அப்படியே திமுக கூட ஒன்றா போயிடலாம்ல ஒரே போட்டில். அப்புறம் எதுக்கு தனியாக வர்றது? ஆனால் திமுக தான் தன்னுடைய பரம எதிரின்னு சொல்கிறாரு அவர் தான். அதாவது எங்களுக்கு வந்து கொள்கை ரீதியான எதிரி வந்து, அதனால தான் 10% சொன்னோம். அரசியல் எதிரி திமுக அப்படிங்கிற, அதனால தான் 10% ஒரு ஒன்று சொன்னீங்கல்ல. எப்படி வரும்னா, திமுக எதிர்ப்பு ஓட்டு இருக்குல்ல, அது நம்பி ஓட்டு போடுவாங்க. வைகோ மாதிரி தான், வைகோ நம்பி தான் இல்லை பல இளைஞர்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. இந்த பல இளைஞர்கள் இப்போ பைத்தியமாக சுற்றுறாங்க, இவரை நம்பி ஏமாந்தமே வாழ்க்கையில் என்ன. இன்றைக்கி திருப்பி அங்கேயே போய் நின்றுட்டு தான் பையன் நிற்க வைக்கிறாரு. இது மாதிரி எடுக்கிற பொலிட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கு இல்லைங்க, அந்த ஸ்டாண்ட்னால அகல பாதாளத்துக்கு போவீங்க. இன்னைக்கு வைகோ தான் நல்ல எக்ஸாம்பிள். அவர் எதை எதிர்த்து வெளில வந்தாரோ அதே வாரிசு அரசியலில் கொண்டு வந்து அதே திமுகவில் போய் சேர்ந்து தன் பையனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துட்டு சாதாரண ஒரு கட்சிக்காரராக இருந்துட்டார். இப்போ அதை நம்பி ஏமாந்தாங்கல்ல பல பேர். அவரோட வாக்கு சதவீதம் எங்கே இப்போ இங்கே இப்போ எவ்வளோ. அது மாதிரி விஜய் அந்த மாதிரி கொஞ்ச நாளில் அவரும் நீர்த்து போயிடுவார்ன்றதான் எங்களோட கணிப்பு. இப்போ அடுத்த விவாதமாக மதுரையில் இந்த டங்ஸ்டன் எடுக்கக்கூடிய அந்த ஆலை வரப்போகுது. அதுக்கான வேலைகள் வந்து தொடங்கியிருக்காங்க. மத்திய அரசுக்கான முயற்சி எடுக்குது. குறிப்பாக வேதாந்தா நிறுவனம் இதுக்காக வந்து பெட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தகவல். அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்றத்திலேயே வந்து தீர்மானம் போட்டு அவங்க வந்து எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம்.
இதுக்கு தொடர்பாக உங்கள் மாநில தலைவரும் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு திட்டம் வரப்போதா, இதுக்கான அங்கீகாரம் மத்திய அரசு கொடுத்துருச்சா, இல்லை இது மாநில அரசுக்கு வந்து தெரியப்படுத்திருக்கா? ஏன்னா அந்த கலெக்டர் சொல்கிறாங்க அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் எதுவுமே எங்களுக்கு வரல அப்படின்னு மாவட்ட கலெக்டர் சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன? இது ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடியே மத்திய அரசு இந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபை பண்ணி இங்கே டங்ஸ்டன் நிறைய கிடைக்குது, இதில் நாங்கள் வந்து ஒரு சுரங்கப்பாதை மாதிரி எடுத்து அதில் டங்ஸ்டன் எடுக்க போகிறோம்னு முதலே சொல்லிட்டாங்க. அதுக்கு உண்டான எத்தனை ஏக்கர்ன்றது 2.17 ஸ்கொயர் கிலோமீட்டரை நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க. அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இங்கேருந்து லெட்டர் எழுதிச்சு, அது நாங்கள் எந்த இதுவுமே யூஸ் பண்ணாமல் பாதுகாப்பான மண்டலமாக அது இல்லை, அது நாங்கள் செப்பரேட்டாக வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு உண்டான கிளியரன்ஸும் மத்திய அரசு கொடுத்துருச்சு. அப்போ இங்கேருந்து எல்லாம் ஓகேன்னு சொல்லி அனுப்பிச்சது திமுக அரசு. இப்போ வந்து செயல் இறங்கும் போது இல்லை இப்போ நீங்கள் எதிர்ப்புங்க, அப்போ தான் அவங்களுக்கு மத்திய அரசுக்கு எதிர்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ வேணுன்ட்டு என்ன பண்ணுறாரு, லெட்டர் எழுதி எதிர்க்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டு திட்டத்தை தவிர வேற ஒரு திட்டம் சொல்லுங்கள் நீங்கள் எதிர்ப்பு இல்லாத திட்டம். இது மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இதுக்காக பேசலை. மத்திய அரசு எது கொண்டாந்தாலும் இந்த ஊரில், அதாவது எதிர் கட்சி இருக்கும்போது, அங்கே காங்கிரஸ் திமுக இருந்தால் நீங்கள் எதை வேணால் எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் வந்து ஒரே நாளில் வந்து சென்னையே எடுத்துகிட்டு போயிடலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. பிஜேபி அங்கே இருந்து திமுக இங்கே இருந்ததுன்னா ஒரு இடம் சொல்லுங்கள், பரந்தூரில் பிரச்சனை, 8 வழி சாலையில் பிரச்சனை, ரோடு போடுறதுல பிரச்சனை, ஃபேக்ட்ரி எடுக்கிறதுல பிரச்சனை. அப்போ என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள்? ஒரு 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 ஊரில் என்ன தான் பண்ண முடியும்? ஒரு ஒரு திட்டங்கள் எப்படி கொண்டு வர முடியும்? ஒரு வேடிக்கையாக கூட சொல்லுவாங்க, வெளிநாட்டில் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு 1000 பேர் குடியிருக்காங்கன்னா அந்த 1000 பேர் குடியிருக்கிற பூமி கீழே காண கிடைக்காத ஒரு கனிமம் கிடச்சிது வச்சிங்களேன், இந்த 1000 பேருக்கு அந்த கனிமத்தை விடக்கூடாதுன்னுவாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 1000 பேரை கன்வின்ஸ் பண்ணி வேறு இடத்துக்கு அவங்கள மாற்றி அவங்களுக்கு உண்டான எல்லா வேலைகள்லேருந்து எல்லாம் கொடுத்து இந்த இடத்த அந்த கனிமத்தை எடுத்து யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து எல்லா இடத்துலையும் பண்ணுறது. நம்ம ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1000 பேருடைய விவசாயம் தான் முக்கியம், கனிமம் முக்கியம் இல்லைன்றான். விவசாயம் நீங்கள் பக்கத்தோட பண்ணிக்கலாம், ஆனால் கனிமம் வேற எங்கேயும் கிடைக்காது. இதுக்கு மட்டும் இல்லை, மீத்தேனில் அப்படி தான் பண்ணாங்க. மீத்தேனில் சைன் பண்ணிட்டு தெரியாமல் சைன் பண்ணிட்டேன்னாரு ஸ்டாலின். டிஆர் பாலு என்ன சொன்னார், ஆமாம் நாங்கள் தான் பெர்மிஷன் கொடுத்தோம், எல்லாத்துக்கும் நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படின்னாரு. அப்போ ஸ்டாலின் என்ன சொன்னார், இல்லை அவங்க வெறும் சோதனை தான் பண்ணுவாங்கன்னு நினச்சோம், இப்போ நான் கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னாங்க. இவங்க எப்படிலாம் பேசுவாங்க, ஏன்னா இப்போ காங்கிரஸ் பீரியட், அப்போ எதை வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பிஜேபின்றதுனால டங்ஸ்டன் மட்டும் இல்லை, என்ன வேணும் நீ கொண்டு வர முடியாது. விஸ்வகர்மான்னு ஒரு திட்டம் வந்தது, அதில் என்ன தப்புன்னு சொல்கிறீங்க? குலக்கல்வி திட்டம்ட்டாங்க. குலக்கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக இருக்கு. எப்படி ஊக்குவிக்கும்? குலக்கல்வின்னு என்ன, அப்பாவோட தொழிலை பையன் பண்ணணும். இது என்ன சொல்லுது? இதில் என்ன பரம்பரை தொழில், பரம்பரை தொழில் எங்கே சொல்லுது? அங்கே விஸ்வகர்மாவில் நீங்கள் நிதி உதவி வேணும்னா உங்கள் அப்பா கார்பெண்டராக இருக்குன்னு சொல்லுதா? அப்படி சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன், என் வீட்டில் ஒரு பையன் திடீர்னு பார்த்தா அவன் இந்த கார்பெண்டரியில் நல்லா யூஸ்ஃபுல்லாக பண்ண, ஆர்டிசன் நல்லா பண்ணுறான், இது ஸ்கல்ப்சர் இருக்குது பாருங்கள், உளி, அது நல்லா பண்ணுறான். இவன் இந்த திறமை எப்படிடா வளர்க்குதுன்னு கேட்டால் எங்கே வளர்ப்பீங்க சொல்லுங்கள்? கொண்டு போய் நேரம் மாவலிபுரத்தை விட முடியுமா? சிலை சிற்பத்தை வைக்கிறானே முடியாது இல்லை. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, ஒரு நிதி கொடுத்து அவர்கிட்ட இருக்க ஸ்கில்டு அன்ஸ்கில்டுன்னு இருக்கு இல்லைங்க, ஸ்கில்டாக இருக்கிறவனை டெவலப் பண்ணுங்கள். கார்பென்ட்ரியா அவனை பண்ண சொல்லுங்கள், சிற்பத்து துறையா அதில் பண்ணுங்கள், பிளாக் ஸ்மித்தா கோல்ட் ஸ்மித்தா எதை வேணாலும் பண்ணுங்கள். உடனே குலக்கல்வி எது நீங்கள் எதை அவங்க எதிர்க்கல. அதனால் இது டங்ஸ்டன் எதுவாக இருந்தாலும் எதிர்த்துருவாங்க, அப்புறம் தான் பேசுவாங்க. இதுவும் எப்பவும் போல் முதல்ல பெர்மிஷன் கொடுத்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இப்போ இல்லைங்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ப்ளஸ் இதில் வேதாந்தா இந்த ப்ராஜெக்ட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு விமர்சனமாக இருக்குது. ஏற்கனவே வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட அதே குழுமம் வந்து இங்கே வந்து டங்ஸ்டன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற போது மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் வராதா? ஏன்னா அந்த அச்சத்தின் அடிப்படையில் தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் வந்து தீர்மானமும் போட்டிருக்கிறாங்க. இந்த திட்டம் இப்போ தீர்மானம் வந்து வேதாந்தா எடுக்கக்கூடாதா இல்லை டங்ஸ்டன் வரக்கூடாது? டங்ஸ்டனே எடுக்கக்கூடாது. டங்ஸ்டன் எடுக்கக்கூடாது. அப்போ வேதாந்தா எடுத்தால் தப்பு இல்லை, யாரும் எடுத்துக்கலாம். அதை ஒரு சப் கன்சர்னாக வச்சிருக்காங்க. ரெட் ஜெயிண்ட் எடுத்தால் தப்பு இல்லையே? அவங்க இல்லை எடுக்கலாம்ல கம்பெனி இல்லை, அவங்க எடுக்கலாம். நாளைக்கு ரெட் ஜெயிண்ட் மாறி வந்து எடுக்க தப்பு இல்லையே. நம்ம பிரச்சனை எது? பொருள் தானே. டங்ஸ்டன் எடுக்கக்கூடாது தானே பிரச்சனை. எடுக்கலாம், வேணாலும் விட்டுருங்க, அது உங்கள் இஷ்டம். அது இன்னும் ஆகிட்டு போகுது. அதுதான் எங்கள் அண்ணாமலை என்ன சொன்னார், தேவையில்லாமல் ஸ்டெர்லைட்டை நீங்கள் வந்து டச் பண்ணீங்க, இன்றைக்கி காப்பர் இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம அவ்வளோ பின்தங்கி நிற்கிறோம் அப்படின்னாங்க. நீங்கள் ஒன்று அடுத்த கேள்வி என்ன சொல்லுவீங்க, அப்போ காப்பர் முக்கியமாக உயிர் போயிடலாமான்னு கேட்பாங்க. நான் வைகோ அவர்களுக்கு டைரெக்டாக ஒரு கேள்வி கேட்குறேன். ஸ்டெர்லைட்னால தூத்துக்குடியில் என்ன பாதிப்பு ஏற்பட்டதுன்னு ஒரு பக்கம் எடுத்துங்க, டாஸ்மாகால இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளோ பாதிப்புன்னு எடுத்துங்க. எது மோசம்? இன்னை வரைக்கும் டாஸ்மாக் பற்றி வாயை தந்திருக்காரா வைகோ? அட்லீஸ்ட் நேராக விஜய் ஒரு வீட்டுக்கு போயிட்டு, ஸ்டாலின் ஒரு வீட்டுக்கு போய், தளபதி உங்களுக்கான உயிரை கொடுக்க தயாராகிட்டேன், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இந்த ஒரு 5000 கடையை வந்து ஒரு 100 குறைச்சிருங்க,
இந்த வைகோவுக்காக ஒரு 100 குறைச்சிருக்குன்னு சொன்னாரா? அப்போது எது உங்களுக்கு முக்கியம்? ஸ்டெர்லைட் முக்கியம், இது முக்கியம். அப்போது பாண்டே அவர் என்ன பண்ணார், ஒரு சர்வே எடுத்து காமிச்சார். இன்னும் ஞாபகம் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நகரங்கள்லேயும் வந்து பொல்யூஷன் எவ்வளோ இருக்குதுன்னு போட்டு தூத்துக்குடி எங்கே இருக்குதுன்னு பார்த்தாரு. தூத்துக்குடி வந்து 18-20 மாவட்டத்திலே இருக்குது. அப்போ அதுக்கு மேலே நிறைய மாவட்டங்கள் இருக்குது இந்த பொல்யூஷனால். ஆனால் என்ன சொன்னாங்க, கேன்சர்னால பசங்க இதுவாகுது. இல்லை, ஆனால் அது எந்த வருஷம்? ஏன்னா ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதுக்கு அப்புறம் முன்னாடி மூடப்பட்டதுக்கு அப்புறம் எடுத்து சர்வேல இல்லைங்க, மூடும் போது அப்போ சொன்னார், இதை விட பெரிய மோசமானதுன்னா ராணிப்பேட்டையிலையும் ஆம்பூர்லையும் வர்ற கழிவுனால வர்ற பாதிப்பை விட இது கம்மி தான், இது ஒன்றுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா. இப்போ குஜராத்தில் ஓடுது, அங்கே எப்படி அது வரை சொல்லிட்டேன். குஜராத்தினோட மோடி வந்து கேன்சர் அப்படி மறைச்சிட்டாரு, பெரிய போர்வை போட்டு மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குஜராத்தில் ஓடுது, இங்கேயும் ஓடக்கூடாது. இது முழுக்க முழுக்க அரசியல். ஏன்னா வரக்கூடாது, வேதாந்தாக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதனால இவங்க வரக்கூடாது பிளான் பண்ணி அதை கெடுத்தாங்க. இப்போ நம்ம காப்பர் இல்லாமல் தவிக்கிறோம். இப்போ இம்போர்ட் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ண காப்பரை இப்போ இம்போர்ட் பண்ணுறோம். உடனே அடுத்தது என்ன கேட்பாங்க, மனித உயிர் முக்கியமாக காப்பர் முக்கியமா? கரெக்டு தான், குஜராத்தில் மனித உயிர் இல்லையா? அப்போ அங்கே மட்டும் எப்படி இருக்குது? இதெல்லாம் யோசிக்கணும்ல, அதையும் யோசிக்க மாட்டார். ஏன் வைகோ இப்போ ஒன்றும் வாங்கி திறக்க மாட்டார்? இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படியே தேனும் பாலும் ஓடுதா? ஒரு வார்த்தை பேச மாட்டார். அப்போ வைகோ எப்படிப்பட்ட அரசியல்வாதி? அதை கேட்கணும்ல, நீங்கள் இளைஞர்கள் கேட்கணும்ல. இப்போ என்னங்க ஒன்று கூடுவாங்க தப்பா இல்லை, எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்குது. இப்போ தமிழ்நாட்டில் மழை கூட ஒரு அறிக்கை விட மாட்டார். இதெல்லாம் பார்க்குற மக்களுக்கு தெரியும் இவங்க எப்படி கூட்டணி இல்லைன்னா எப்படி. அந்த மாதிரி ஒரு ஸ்டெர்லைட்டை பிளான் பண்ணிட்டாங்க, போராட்டம்லாம் பண்ணி இப்போ மூடிட்டாங்க ஸ்டெர்லைட்டை. இப்போ என்ன ஆகுது, யாருக்கு என்ன பிரச்சனை? வேதாந்த நிறுவனம் ஒன்றும் ஆகாது, காப்பர் நமக்கு தான் கிடைக்காது. ஸோ தமிழக பாஜக நிலைப்பாடு டங்ஸ்டன் வந்து எடுக்கணும், உற்பத்தி செய்யணும், எல்லா வளர்ச்சி திட்டங்களும் எடுக்கணும். அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் ஓப்பனாக இந்த மாதிரி குறைகள் இருக்குங்க, இதை பாருங்க நாங்கள் இப்படி நான் சர்வே பண்ணியிருக்கோம், இப்படி இருக்குன்னு முதலே சொல்லணும். அனுமதியெல்லாம் கொடுத்துட்டு வரும்போது மத்திய அரசு பாசிச அரசுன்னு சொன்னால் தப்பு, பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க. அந்த திட்டங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாமே வந்து விளைநிலங்கள்ல தான் போய் கை வைக்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ ராமநாதபுரம்லாம் வந்து வறண்ட பூமி, அங்கே வந்து நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி இடத்துல வந்து இவங்க வந்து எந்த ப்ராஜெக்ட்டுமே பண்ணதில்லை. இப்போ பரந்தூரில் வந்து கிட்டத்தட்ட 13 ஏரி இருக்குது, 21 கிராமங்கள், 13 ஏரி இருக்குது. ஏன் இவங்க அந்த இயற்கை வளத்தின் மேலேயே ஏன் குறியா இருக்கிறாங்க? அது இப்போ வந்து நம்ம வந்து இந்த கிரீன் விஷயங்களில் வந்து ஜாஸ்தியாக உலகமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க ஏன் இங்கேயே குடி வைக்கிறாங்க அப்படின்னா நாம் தமிழ் உட்பட நிறைய இயற்கையாளர்கள் எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. நாம் தமிழர் அப்படி சொல்லல, ஏர்போர்ட் எதுக்குன்னு கேட்டார். அவர் விஷயம் வேறு, அவரோட அந்த அறிவுக்குள்ள என்னால் போட்டி பண்ண முடியாது. ஏர்போர்ட் எதுக்கு? இன்னொன்று கேட்டார், ஏற்கனவே 2 வழி சாலை இருக்குது, 8 வழி சாலை எதுக்குன்னாரு. இதெல்லாம் உலக நாடுகளே வேந்து போயிருக்கு அந்த கேள்வியில், என்னால் பதில் சொல்ல முடியாது. அது ஏன் ஏர்போர்ட் அங்கே போடுறாங்கன்னா சுற்றி எல்லா விசினிட்டியும் பார்ப்பாங்கல்ல, எல்லாத்துக்கும் உகந்த இடமா இது இருக்கு. இன்னொன்று ஏர்போர்ட்டுன்னா எல்லாரும் நான் சொல்கிறேன், ஏர்போர்ட் தானேப்பா, இங்கே ஆரம்பிக்கலாமே அங்கே ஆரம்பிக்க இல்லை. ஏர்போர்ட்டுக்குன்னா காற்று இருக்குல்ல, அதிகமான காற்று வீசக்கூடாது. இப்போ நேற்று கூட இண்டிகோ ஃப்ளைட்டை பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இறங்கும் போது இறங்கி இப்படி மேலே போகுது. அது என்ன அர்த்தம்னா காற்று பலமாக வீசுதுன்னு. அந்த காற்றை கூட கணக்கு எடுக்கிறாங்க ஏரோநாட்டிக்ஸில் வந்து. நேற்று வீசுறதுக்கு புயல் தானே ஒரு இல்லை அப்படி இருக்கிறது. காற்று எவ்வளோ முக்கியம்னு சொல்ல வந்தேன். ஒரு காற்று அதிகமாக இருந்தால் ஃப்ளைட்டு இறங்குறது அவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறேன், நமக்கு அது தெரியாது. ஆனால் அவங்க சிவில் ஏவியேஷன் என்ன பார்க்குறாங்கன்னா அதையும் பார்க்குறாங்க, எங்கே காற்று அதிகமாக சுழடக்கூடாதோ அந்த மாதிரி இடம். எல்லாத்துக்கும் வந்து லாஜிஸ்டிக்ஸ் எல்லாத்துக்கும் பக்கத்தில் இருக்கணும், எல்லாரும் அப்ரோச்சபுளாக இருக்கணும். நிறைய விஷயத்தை பார்த்து தான் ஒரு இடம் எடுக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஏரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இருக்கிற ஏரியை நீங்கள் விட்டுட்டா இன்னொரு ஏரியை உருவாக்குங்க. வேளச்சேரி ஏர்போர்ட்டை ஸ்வீகாரம் பண்ணுச்சு, அப்படியே எது பண்ணுச்சு? நீங்கள் தானே பண்ணீங்க. அவ்வளோ இயற்கை செயல்பாட்டாளர் நீங்கன்னா அங்கே 13 ஏரி கட் பண்ணால் செயற்கையாக இப்போ உருவாக்குனார்ல முதல்வர், தன்னோட பிரெயின் சைல்டாக கொண்டாந்தார்ல. எம்ஆர்சி ரேஸ் கிளப்லேருந்து 2-3 ஏரி தோண்டினார்ல. அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க தோண்ட வேண்டியது தானே. உங்கள் ஆதங்கம் அதுவாக இருந்தால் அது இல்லை, ஆதங்கம் ஏதாவது ஒன்று எதிர்க்கணும். அவர் சீமான் வந்து ரோடே போடக்கூடாது, கப்பல் இருக்கக்கூடாது, ஏர்போர்ட் இருக்கக்கூடாது, ராக்கெட் இருக்கக்கூடாது. என் பையன் கஷ்டப்படுறான், என் தமிழன் கஷ்டப்படுறான், உனக்கு என்ன ராக்கெட்டுன்னு கேட்பாரு. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. இது மாதிரி விஷயங்கள் ஒரு டெவலப்மெண்ட்டுன்னு வரும்போது கொஞ்சமாவது இது வேணும். இப்போ ஏர்போர்ட் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் போகிறீங்களா ஏர்போர்ட், அது எங்கே இருக்குது? இங்கே மீனம்பாக்கத்தில் இருக்குது. இது இப்போ உங்களுக்கு மீனம்பாக்கம். நான் சின்ன வயசில் இருக்கும்போது மீனம்பாக்கம் சுற்றி வயல் இருக்கும். அப்போ சீமான் இல்லாமல் போயிட்டார். இருந்ததுன்னா இந்த ஏர்போர்ட் கிடையாது. நம்ம எங்கே போயிருப்போம்? எல்லாரும் கிளம்பி ராமநாதபுரம் போயிட்டு அங்கேருந்து எல்லாரும் வெளியூர் போயிருப்போம்.
அப்போ யாரும் கேட்கலையே. அப்போ நீங்கள் மீனம்பாக்கம் போகும்போது பழவந்தாங்கல் தாண்டிங்கன்னா பச்சை பசையில் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுலாம் பார்த்து பச்சை பசையில் இருக்கும். இது நடுவில் ஏர்போர்ட் இருக்கும். அப்போது ஏர்போர்ட் போறியா, சிட்டிக்கு அவுட்டர்ப்பா, சீக்கிரம் போப்பான்னுவாங்க அப்போ நம்ம மீனம்பாக்கத்தை. இப்போ அதே மாதிரி பரந்தூர் எடுத்துக்காங்க. வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு காரை முட்டுக்கட்டை போட்டே இருந்தீங்கன்னா வேற எங்கே எடுக்கலான்னு கேளுங்க. பரந்தூர் வேண்டாங்க, வேற எங்கே எடுக்கலாம்? நல்ல கேள்வி தான். சீமான் சொல்கிறது அருமையான விஷயம். அவர் என்ன பண்ணணும், பரந்தூர் வேண்டாம், நான் ஒரு ஸ்பெஷல் தாசில்தாரை கூப்பிட்டு போய் சூப்பராக ஒரு இடம் கண்டுபிடிச்சிருக்கேன், 1000 ஏக்கர், இது எடுத்துக்கணும் இடம் சொல்லுங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா பண்ணாதீங்கன்றார். எதையுமே டெவலப்மெண்ட்டே பண்ணாதீங்கிறாங்க. அது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒரு நாட்டில் டெவலப்மெண்ட்றது எல்லா ஊர்லேயும் வருமே. நீங்கள் இன்னும் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரே ஊருக்கு 4 ட்ராக் இருக்கும், டிஃப்ரெண்ட் ட்ராக் இருக்கும். எதுக்கு? சீக்கிரம் போகிறதுக்கு, சிலதுக்கு கிராமத்தில் போகிறதுக்கு, பெரிய வண்டி போகிறதுக்கு, சின்ன வண்டி, அது மாதிரி நிறைய இருக்குது. இவர் 2 சேலத்துக்கு 2 வழி இருக்கும்போது 3வது வழி எதுக்குன்னு கேட்டவர். அதுக்கு நம்ம எப்படி சொல்கிறது? இந்த நேர்கால இறுதியான கேள்வி, இந்த சர்ச்சையை உண்டாக்குன ஒரு விஷயம், இந்த ஐஎம் சாரி ஐயப்பா அப்படிங்கிற ஒரு பாடல். அதுக்கு வந்து கடும் கண்டனம், பாஜக தரப்பில் வந்து கடுமையாக கண்டனம் இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் வந்து சேகர்பாபு அவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னால் கூட இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். உங்களுடைய பார்வை என்ன? இப்போ கஸ்தூரி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. தெலுங்கு பேசுகிற மக்கள் வந்து மனசு ரொம்ப கஷ்டப்பட்டதுன்னு சொன்னார். அதுக்கு இங்கேருந்து தனிப்படை அமைச்சு அங்கே போய் இப்போ மக்கள் பக்கத்து ஸ்டேட்லாம் போயிட்டு வந்தாங்க. நல்ல வேளை அவங்க நாட்டுக்கு போயிருந்தாங்க வச்சுங்களேன், அங்கேயே இப்போ பிடிச்சி வந்திருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ சீரியஸ் அஃபென்ஸ். அது அஃபென்ஸ் தான். அதே அஃபென்ஸ் இங்கே என்ன பண்ணோம்? அங்கே தெலுங்கு மக்கள்னும் போது இங்கே யார்? இந்து மக்கள், ஐயப்ப பக்தர்கள். நீங்கள் பேசலாமா அந்த வார்த்தையை? அதுவும் சிலுவை பெருசாக போட்டுக்கிட்டு, ஹிந்துவை திட்டக்கூடாதுன்னு சொல்கிறோம், சிலுவையை போட்டுக்கிட்டு ஐஎம் சாரி ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நாங்கள் தாடிக்காரன் பேத்திருந்தாங்க. முரண்பாடு என்னென்னா, தாடிக்கார பேத்திக்கு கோயிலில் வேலை கிடையாது, கரெக்டா? அவரோட பேத்திக்கு கோயிலில் வேலை கிடையாது. அப்போ கோயிலில் நான் உள்ளே வரப்பான்னு என்ன அர்த்தம்? இப்போ வந்து அதாவது தேவையில்லாமல் சண்டை கூப்பிட்றது. ஹிந்துஸ் எல்லாம் வாங்க, ஏன்னா ஹிந்துஸ் இல்லை, இங்கே ஹிந்துஸுக்கு எதாவது பிரச்சனைனா குரல் கொடுக்குற ஒரே கட்சி பாஜக தான். பாஜகன்னு சொன்ன உடனே வெறுப்பு அதிகமாகும் மக்கள்கிட்ட. என்ன இதெல்லாம் போய் மத அரசியல் பண்ணுறாங்கன்னு. நீங்கள் என்னை திட்டுவீங்க, நான் திருப்பி திட்டுன்னு வச்சுக்கேன், என்னப்பா கெட்ட வார்த்தை பேசுறேன்னுவீங்க. எப்பவுமே எதிராக நாங்கள் திருப்பி பண்ணா, என்னப்பா நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னாங்க. இங்கே இருக்கிற 2 மதங்களுக்கு நிறைய செய்வாங்க, இந்து மதத்துக்கு நான் கம்மியாக கொடுப்பேன்னா, இல்லைங்க எல்லா மதத்தையும் ஒன்றா பாருங்கண்ணா. இவன் வந்தாலே மத பிரச்சனை வந்துடுதுப்பான்றாங்க. முதல்ல இவங்க பண்ணிடுறாங்க, அது எதிர்த்து கேள்வி கேட்டால் மதம்ன்றாங்க. இப்போ இவங்க பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்கு இது வரைக்கும் ஆக்ஷன் இல்லை. இர்ஃபான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பண்ணது என்னென்னா எல்லாம் தெரியும், எல்லாமே அஃபென்ஸ் தான். அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கல. போன வாரம் சொன்ன ஒரு மா சுப்பிரமணியம் வந்து அவர் மேலே கடுமை நடவடிக்கை எடுக்கணுங்க. அப்போ அடுத்த வாரமே என்ன சொன்னார், கொலையாக பண்ணிட்டாங்க அப்படின்னாரு. கஸ்தூரி 4 கொலை பண்ணிட்டாங்களா? நான் யாரையுமே வந்து நியாயப்படுத்தலை. அப்போ அவங்களுக்கு ஒரு நியாயம், இவங்களுக்கு ஒரு நியாயம் சொல்கிறது தப்பு தானே. அப்போ அதே மாதிரி இந்த லேடிக்கும் அதே மாதிரி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த நம்பிக்கைக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னு நம்ம திருப்பி எதிர்த்து கேட்டோம் வச்சுங்களேன், நீ மதவாதி அப்படின்வாங்க. நான் சொல்கிறேன், அவங்க சிலுவை போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லணும், அதே பாட்டில் பாடும்போது ஏன் வந்து எந்த ஃபாதருமே பொம்பளையாக இருக்க மாட்டாங்க, லேடிஸை ஏன் ஃபாதராக கொண்டு வர மாட்டாங்க? எங்கே பார்த்துருக்கீங்களா சர்ச்சில்? நான் பார்த்ததில்லை. எங்கே ஏன் கொண்டு வர மாட்டாங்க? அப்போ அங்கே என்ன சொல்லணும், முதல்ல இங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறேன், பெண் உரிமை நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன், அப்புறம் ஐயப்பன்ட்ட போகலாம். நான் ஐயப்பன் எப்படி நீங்கள் போகிறது இங்கே எங்கள் சர்ச்சில் அதானே முக்கியம். அதே மாதிரி இஸ்லாமியர், மற்ற மதம், எல்லா மதத்திலும் நீங்கள் கேளுங்க. நான் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், கேட்கணும்னு சொல்லலை. ஒரு சின்ன உதாரணம், அடிக்கடி சொல்லுவார், யாராவது ரோட்டில் ஒரு பெண்ணை கிண்டல் பண்ணாங்கன்னா, ஏப்பா நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையாப்பான்னு கேட்பாங்க. அதுக்கு அர்த்தம் அக்கா தங்கச்சி இப்படி பண்ணுன்னு அர்த்தம் இல்லை, அக்கா தங்கச்சி இப்படி பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அது மாதிரி நான் சொல்கிறது என்னென்னா, இது முஸ்லீமா கிறிஸ்டியனா தான் நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்டால் பற்றியா தூண்டி விடுறாங்க பாருங்க. அப்படி பார்க்கக்கூடாது. எப்படி அதை பண்ணக்கூடாதோ அதே மாதிரி இதையும் பண்ணக்கூடாது. நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. இஸ்லாமியர்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு போட்டோம், அவங்க வேலையை பாருங்கள். அடுத்த மதத்தில் யாரும் தொடாதீங்க, தொட்டால் அது வந்து தேவையில்லாத பிரச்சனை வரும். இப்போ இருக்கிற அரசாங்கம் கொடுத்த தைரியம் தான் இந்த இசைவாணி போன்றவங்கலாம் ஓப்பனாகவே கமெண்ட் அடிக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கருப்ப கூட்டம்னு ஒன்று வந்தது. அது பண்ணது என்னன்னா, இது நம்ம ஆட்சி, நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க. அப்போ எடப்பாடி இருக்கும்போது பயங்கரமான இது கொடுத்து நாங்கள் ப்ரெஷர் கொடுத்து அப்புறம் அரெஸ்ட் பண்ண வழியெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் வேற இப்போ ஏன் ஒருத்தர் கூட வாய் திறக்க மாட்டாங்க? இது வரைக்கும் யாரும் கட்டணம் சொன்னாங்களா உங்களுக்கு தெரிஞ்சு? எங்களுக்கு தெரியல. ஆனா அமைச்சரே வந்து அந்த மாதிரி பாடிடக்கூடாது, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் தான் சொன்னாங்க. இவர் மாதிரி தான், இர்ஃபான் மாதிரி. நான் சொல்றது சேகர்பாபு சொன்னார். இல்லை, இர்ஃபான் மாதிரி அதே மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க. அத்தனை பேரை வச்சுக்கிட்டு அவர் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு போனவர் அடுத்த வாரம் இல்லைன்ட்டாரு. நீங்கள் நேரடியாக கேள்வி கேட்டால் சொல்லுவாங்க. நான் சொல்கிறது, யாராவது சுயமாக வந்தாங்களா,
வைகோவோ திருமாவளவர்களோ யாராவது வந்தாங்களா? இல்லை இந்த மாதிரி பாடுற தப்பு அப்படின்னு எத்தனை இஸ்லாமியர்களுக்கு பேட்டி கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல. இது தேவையில்லாத வேலை, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போனால் என்ன போகிறதுனா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்கல்ல, அது சொல்லி யாருமே. அதனால இந்த அரசாங்கம் வேற எந்த மதத்து மேலே நீங்கள் பண்ணாலும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இந்து மதம்னா அது கவலைப்பட மாட்டாங்க. மற்ற மதத்தை டச் பண்ணிட்டீங்கன்னா உடனே அரெஸ்ட்டு என்னென்னா பண்ணுவாங்க. அதுக்கு நல்ல உதாரணம், நேற்று கூட பங்களாதேஷில் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க இஸ்கான் இவங்களை. அவருக்கு பெயிலும் கொடுக்கக்கூடாதான், யாரும் அப்பியர் ஆகக்கூடாதான். வர்ற கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தேடி தேடி அடிக்கிறாங்க ஹிந்துஸை. ராகுல் காந்தி ஒரு வார்த்தை சொன்னார் இது வரைக்கும், ஒரு வார்த்தை, எங்க இவங்களே என்னங்க இப்படி பண்ணுறீங்கன்னு. அவங்க யாருங்க அந்த ஹிந்துஸ்? யார்? நம்ம வம்சாவளி தானே, இங்கேருந்து போனவங்க தானே. நீங்கள் இங்கே என்ன சொல்கிறீங்க? இங்கே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னா இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இது ஏன் நாடுன்னு வாழறவங்க, அவங்கள எப்படி நீங்கள் பிரித்து பார்க்குறீங்கன்னு சொல்கிறீங்களே, அதை ஏற்றுக்கிறோம் எல்லாருமே. அதே தானே அங்கே வரும். அவன் என்ன சொன்னான், பங்களாதேஷில் பிரியும் போது, பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் பிரியும் போது இந்த பங்களாதேஷ் ஏன் நாடுன்னு தானே இருந்தான் ஹிந்து. அவனுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும்ல, அந்த கவர்மெண்ட் கொடுக்கல. ஷேக் ஹசீனா இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது. இப்போ வந்து இவர் வந்த உடனே எல்லாம் மாறுது. அப்போ நீங்கள் ஒரு சின்ன ஒரு கண்டனம், இல்லை இல்லைங்க நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் புரட்சியாக பாருங்கள், அந்த கண்ட்ரியை நீங்கள் புரட்சிகரமாக கொண்டு வாங்க, ரிலிஜனாக பார்க்காதீங்க. ரிலிஜனை பார்த்து ஹிந்துஸ் எதாவது பண்ணிங்கன்னா நாங்கள்லாம் சும்மா விட மாட்டோம். ராகுல் காந்தி ஒரு அறிக்கை எதுவுமே கிடையாது. அப்போது ஹிந்துஸுக்கு எதாவது ஆச்சுன்னா அவங்க அனாதைங்க, யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க, கேட்குற ஒரே கட்சி பாஜக தான், அதனால பாஜக மதவாத கட்சி அப்படி கொண்டு போயிடுறது. ஏன்ப்பா அவர் அடிக்கிறேன்னு கேட்டால், ஓ அவர் அடித்தா மட்டும் கேட்பியா நீ, யார் அடித்தாலும் கேட்போம். அதனால இது பயங்கரமான, இது வந்து கண்டிக்கத்தக்கது. அது எந்த விதமான எதிர்ப்பு குரலும் இது வரைக்கும் வரல, பங்களாதேஷுக்கும் வரல, இசைவாணிக்கும் வரலன்னும் போது நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த நாட்டில்ன்றது நமக்கே தெரியுது. நன்றி சார். பல்வேறு கேள்விகளுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.